ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஹியூமனுக்கு குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஏஐ பேபி வந்து பிறக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பிறக்கும்? ஒரு பொண்ணும் ஆணும் ஒன்று சேர்ந்தால் தானே ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும். இது இல்லாமல் எப்படி வெறும் கம்ப்யூட்டரில் ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும்? ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், ஒரு உருவத்தை எடிட்டிங் பண்ண முடியும், இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கறது கடவுளால் மட்டும்தான் முடியும். ஏஐயால் எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏஐ டெக்னாலஜியால் குழந்தையும் பெற்றுக்க முடியும்னு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு மெக்சிகோ கண்ட்ரி. இந்த குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்ஸ் கிளினிக் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் என்ற முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் ஐவிஎஃப் என்ற முறையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது வழக்கம். ஸோ ஐவிஎஃப்